ஓகே, அப்படியே நம்ம அம்மாவுக்கு சேர் எடுக்கலான்னு வந்தேன். கேட்டல் ஓகே, நம்ம அண்ணா கடைக்கு வந்திருக்கோம். அண்ணா ஆயினா கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சத்திரக்குள்ள எடுத்து கொடுத்துருக்கிறது நீங்க கூட அண்ணாக்கா ஒரு ஆய் சொல்லலாம் பண்ண மாட்டேன்றீங்க. முன்பல்லைனா என்ன இருக்கீங்களே, ஒரு ஆய் சொல்லுங்க பரவாயில்ல. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒன் இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 271. இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா. நான் இந்த 24 வருஷத்துல இந்த வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை மட்டும்தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஜோடியாக கோயிலுக்கு போயிருக்காங்களே. எனக்கு ஆசை அவங்க 2 பேரை கூட்டின்னு போனேன்ட்டு. ஆனால் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. 2 நாள் முன்னாடி லீவ் போட்டல, அந்த லீவ் தரத்துல அப்படின்ட்டாங்க. இதனால நானும் அவங்க கூட போயிருக்கேன். ஓகே, எனக்கு அந்த சந்தோஷம் தான்ப்பா. இத்தனை வருஷம் இல்லாம இப்போ 2 பேர் ஜோடியா கோயிலுக்கு போயிருக்காங்களே அப்படின்ட்டு. அது எந்த கோயிலுக்குன்னா வெள்ளிமலைக்கு போயிருக்காங்க. ஈவினிங் தான் வரானாங்களா. இன்னைக்கு அந்த லீவ் கேட்டு ஒர்க்குள்ள வீட்டை டெக்கரேட் அப்படிலாம் பண்ணி கொஞ்சம் தான் கிராண்டா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனா இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. சாயங்காலமா நம்ம வர பார்த்து துணி வாங்கிக்கினேன் எங்க அப்பா எங்க அம்மாக்கு. அதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு அனுப்பிச்சிட்டு மச்சான் நான் வீட்டை எடுத்துக்கோ, நீ கேக் வேணும் கரெக்டாக வீட்டை வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி எங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி இது பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஈவினிங் கவர் பண்ணுறேன். இப்போ வாங்க, நம்ம டைம் இல்லை, பஸ் ஸ்டாப்பே கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா அப்பா அம்மா ஊருக்கு போயிருந்தேன். நம்ம என்ன பண்ணுறது, சாப்பாடு இல்லை, சாப்பிடலாம் தான் போயின்னு இருக்கேன். காலையில் எழுந்து முன்னே 300 ரூபாய் கலெக்ஷன் வர பண்ணிட்டேன்ப்பா. தூங்கிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி வந்துட்டு 100 ரூபா கொடுத்தாங்களா. எங்கள் மம்மி அப்படியே வெளியே பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா வந்து எழுப்பிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. கடவுளே காத்தில் 300 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தப்பா, தேங்க்யூ அப்படின்னு வச்சுக்கினேன். இப்போ ஃபஸ்ட்டில் தான் சாப்பிடலாம் போயின்னு இருக்கேன். பசி வர எடுக்குது. சரி வாங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, எனக்கு ரொம்ப வேலை வர இருக்குதுப்பா. அதில் பஞ்ச் பண்ண நான் வந்துருக்கிறேன். கரண்ட் வர போயிட்டு சிஸ்டம் வர ஆனால் அவள் வாஷ் அவுட் ஆகிட்டுச்சு. இன்னைக்கு யாருமே லேட் பண்ணிச்சு எல்லாருக்குமே. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்தால் இன்னைக்கு சேலரி இல்லைன்னா வாஷ் அவுட்யா. ஒரே இடத்துல சாப்பிட்டு பேஜாராயிடுச்சு சொல்லிட்டு தான் வேற கடைக்கு வந்துருக்கேன். இங்கே எப்படி டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஓகே, அப்படியே நம்ம அம்மாவுக்கு சேர் எடுக்கலான்னு வந்தேன். கேட்டல் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறாங்கப்பா. ஹாய் மச்சேஸ், இங்கே தான் ஒரு ஹோம் விசிட் வந்தேன். நான் கஸ்டமர் தெரியும், லாஸ்ட் டைம் வந்தேன்ல அவங்க தான். இப்போ தான் பேசிட்டு பண்ணிட்டு போயிருக்கேன். அப்போ தான் சேர் எடுக்கலான்னு சொன்னல, நல்லாவே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் யார் ரேட்டு கேட்டேன், ஒத்து வரலனாலா சரி நீயே வச்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஹாய் மச்சீஸ், நம்ம என்னதான் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் லாஸ்ட்ல 7 மணி ஆயிடுதுப்பா. இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டு துணி வர வாங்கல. அப்பா அம்மாவுக்கு போய் துணி வாங்கலாம் சொல்லிட்டு சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன். ஆனால் 7 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படியே போயிட்டு நம்ம நார்மலாக வாங்க கண்டிப்பாக துணி வாங்கிக்கலாம். எங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணனா அவங்க ஒருக்கே 10 மணி 10:30 மணி ஆகுன்றாங்களா. துணி வாங்கிட்டு கேக் வாங்கிட்டு நைட்டு 10:30 மணிக்கு மேலே எல்லாம் வெட்டினா வாஷ் அவுட்டு அதெல்லாம் பண்ணானுக்கிறேன். துணி வாங்கிக்கினேன். எங்கள் அப்பா அம்மா ஊரில் வந்தோம்னே வெறும் துணி மட்டும் கொடுத்துட்டு கேக்கு வேணாம் 10:30 மணிக்கு வந்துட்டு அவங்களும் சுஸ்தாக வருவாங்களா. பை மக்கள்ஸ் எல்லாம் வந்து அவங்க வர போய் தூங்குறதுலாம் வீட்டுக்கு போயிட்டு அதனால யோசிச்சு கேக் வெட்டலாமா வேணாம் வந்துட்டு இட்ஸ் நோ ப்ராப்ளம். எங்கள் அப்பா வந்தாங்கன்னா துணி வாங்கிட்டு போயிட்டு வேறு துணி வண்டி கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை வச்சு ஒரு பிளாக் பண்ணலாம். ஓகே, இது நான் என்னவோ பிளான் பண்ணேன். அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நான் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு தான் வந்துடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக அந்த டைம் இருக்கும். நம்ம போகிறதுக்கும் அவங்க வரதுக்கு கரெக்டாக இருக்கும். போகணும்னு அப்படியே செலிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஸோ சேட். ஏன்னா 5 மணி தான் அவங்க பஸ் ஏறி இருக்காங்க சித்தூரில். இப்போ அங்கேருந்து இங்கே எப்படியோ வரதுக்கே 5 ஹவர் ட்ராவல்னாலும் 10 மணி 10:30 மணி வீட்டுக்கு வரதுக்கு ஆகிடும். 10:30 மணி 11 மணி கூட ஆகலாம். சரி ஓகே, சரி வாங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கு துணி எடுக்கலாம் போயிட்டு உள்ள. ஓகே, நம்ம அண்ணா கடைக்கு வந்திருக்கோம். அண்ணா ஆயினா எப்பவுமே நம்ம அண்ணா கடை துணி இருக்கு. அண்ணா டேடி ஓகே வாண்ணா அப்படியே. ஓகே அப்படியே உங்க மூஞ்சி கம்மிங்க. ஷர்ட்டு பேண்ட்டு பாருங்கப்பா, மேட்சிங் கரெக்டாக இருக்குதா. அப்பா புள்ளிக்கு எப்படி இருக்குது, மேட்சிங் கரெக்டாக இருக்குதா பார்த்து சொல்லுங்க. காமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கு காமெண்ட் பண்ணுங்க. அப்பா சத்திரக்குள்ள எடுத்து கொடுத்துருக்கிறது நீங்க கூட பசங்க, நீங்க கூட பசங்க டேடிக்கு எல்லாம் எடுத்து கொடுங்க. டேடி மம்மிக்கு எல்லாருக்குமே எடுத்து கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போயின்னு இருக்கேன். டேடி கொடுங்க வாங்க கொடுங்க. இப்போ மம்மிக்கு சரி எடுக்க தான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் இங்கே தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சேர் எடுத்து இந்த வாட்டும் இங்கே தான் வந்திருக்கேன். சரி வாங்க போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா பொடுவெல்லாம். சரி வாங்க இதில் என்ன செலக்ட் பண்ணுங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்கா பொடுவை இதுதான் செலக்ட். அண்டி அப்படியே ஒரு ஆய் சொல்லுங்க. என்னக்கா ஒரு ஆய் சொல்லலாம் பண்ண மாட்டேன்றீங்க. முன்பல்லைனா என்ன இருக்கீங்களே, ஒரு ஆய் சொல்லுங்க பரவாயில்ல.
அம்மா நீயாடிடுமோ ஜலாக ஹாய் மச்சீஸ் இங்க பாருங்க என் டாடி நெஞ்சம் ஏங்குதே பா என்னப்பா ஹாப்பி வந்து அப்படி சரி பாரு பாருப்பா போ டேய் சொல்மே அங்க என்ன பண்ணாரு கேமரா அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ ஆயிடுச்சுமா என்ன என்கிட்ட இருந்தோம் ஒன்று எதுவும் வேணாம். நல்ல பையனா ஆரோக்கியமா நல்லா மம்மி டாடி ரெண்டு பேருமே குஷி. ஓகே நாளைக்கு vlogல மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.